ஓப்போ F31 5G ஓப்போ F31 சீரிஸ் செப்டம்பர் 15 லான்ச் பண்றாங்க. F31 ப்ரோவோட வீடியோ நீங்க அடுத்து வந்து பாப்பீங்க. இப்ப F31ல என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்ன பிரைஸுக்கு வந்து வரப்போகுது, இந்த போன்ல எனக்கு பிடிச்சது என்ன அப்படிங்கிறத நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ண வச்சு சொல்றேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓப்போ F31 5Gயோட பாக்ஸ் வந்து இதுதான். பின் பக்கமா பார்த்தோம்னா இது 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் கிளவுட் கிரீன் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக இந்த சைட்ல ஒரு சில ஹைலைட்ஸ் வந்திருக்கு. அண்ட் 3 கலர்ல இந்த போன் வருது. இந்த கிரீன் கலர் தான் நம்ம கிட்ட வந்திருக்கு. இப்போ பாக்ஸை ஓபன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எப்பவும் போல ஒரு ஒயிட் கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்திருக்கு. இதுக்குள்ளார நமக்கு அந்த கேஸ் அந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, வாரண்டி கார்டு இதெல்லாம். இதுக்கு வந்து ஒரு பிளாக் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் F31 ப்ரோல வந்து ஒரு பிளைன் கேஸ் வந்துருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு ஃபோன் தான் வந்திருக்கு. இதை இப்போதைக்கு நான் சைடில் வந்து வைக்கிறேன். அண்ட் அதுக்கு கீழே ஒரு சின்ன இன்செட். இதில் வந்து நமக்கு அந்த சார்ஜர் வந்திருக்கு. சேம் அதே 80W சார்ஜர் தான் F31 ப்ரோவில் பார்த்தது. அண்ட் ஒரு டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சிம் இஜெக்டர் பின் வந்திருக்கு. இப்போ ஃபோனை வந்து எடுக்கலாம். ஃபோன் கையில் எடுக்கும்போது நல்லா சாலிடாக இருக்கு. எப்படிங்கிறத வீடியோவில் வந்து சொல்கிறேன். டுடே வீடியோ ஸ்பான்சர் மிஸ்டர் தமிழா மொபைல். இவங்க ஷோரூம் கரூர் செங்குந்துபுரம் மெயின் ரோட்ல லொக்கேட் ஆயிருக்கு. இவங்க ஒரு மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். ஆஃப்லைன் மாடல் மட்டும் இல்லாம ஆன்லைன் மாடலும் இவங்க கிட்ட அவைலபிளா வந்திருக்கு. ஐக்கூ, மோட்டோலா, நத்திங், ஒன் பிளஸ் கூட இவங்க கிட்ட வந்திருக்கு. அண்ட் டெமோ கூட இருக்கு, நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் கீபேட் போன், மொபைலுக்கான பேக் ஸ்கிரீன், டெம்பர் கிளாஸ் அண்ட் அதர் ஆக்சசரிஸும் வந்திருக்கு. நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு மொபைல் பை பண்ற ஐடியா இருந்தா கண்டிப்பா அந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்க. கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. எப்பவுமே ஓப்போ அவங்களோட வெப் சீரிஸ்ல பில் குவாலிட்டியா நல்லா பண்ணுவாங்க. இந்த F31லயும் ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. பட் பின்பக்கம் இன்னும் பிளாஸ்டிக் தான். அதை கொஞ்சம் மெட்டல் இல்லைன்னா கிளாஸ் போனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டரா வந்திருக்கும். சைட்ஸ் தான் வந்து நமக்கு அந்த ஒரு நல்ல ஒரு பில் குவாலிட்டி வந்து கொடுக்குது. அதனால இது ஆர்மர் பில்டுன்னு சொல்றாங்க. கீழே விழுந்தா அந்த அளவுக்கு பிரேக் ஆகாதுன்னு சொல்றாங்க. லாஸ்ட் டைம் F29ல என்ன இருந்தோ அதே தான் பில்டுல இங்கே இருக்கு. அது வந்து ஒரு பாசிட்டிவ் தான். இங்க வந்து IP66, 68 அண்ட் 69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நமக்கு தண்ணிக்குள்ளேயே இருந்தாலும் பெரிய ப்ராப்ளம் வந்து இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்டர் வாட்டர் வீடியோலாம் F31 ப்ரோலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரலாக வாட்டர் ப்ரூஃப் வந்து இருக்கு. அது ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ் தான். பட் ஐஆர் பிளாஸ்டர் வந்து கொடுக்கல ரெண்டு போன்ஸ்லயுமே. அது வந்து ஒரு சின்ன டிராபேக். மற்றபடி பில் குவாலிட்டி நல்லா இருக்கு. டிசைன் பத்தி பேசும்போது இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. F31க்கு 3 கலர் வந்திருக்கு. இது வந்து கிரீன் கலர். இது போக இன்னும் 2 கலர் இருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. ஸோ ஓவரலா பில் குவாலிட்டி டிசைன் நல்லா இருக்கு. வெயிட்னு பார்க்கும்போது 190 கிராம் இருக்கு. திக்னஸ் 8 mm கொடுத்துருக்காங்க. ரீசன் வந்து ஒரு பெரிய கெப்பாசிட்டி பேட்டரி இருக்கு. அதே 7000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இங்க கொடுத்துருக்காங்க. அதனால கொஞ்சம் போன் வெயிட்டா தான் வந்திருக்கு. திக்னஸும் ஓரளவுக்கு வந்து இருக்கு. கம்பேரிங் ஓப்போவோட ஸ்டாண்டர்ட். ஏன்னா ஓப்போ எப்பவுமே ஒரு 180 கிராம் அந்த 7.5 mm 3 mm தான் கொடுப்பாங்க. அதை கம்பேர் பண்ணீங்கன்னா இது கொஞ்சம் வெயிட்டா இருக்க மாதிரி இருக்கும். பட் நார்மலா இந்த கெப்பாசிட்டி பேட்டரிக்கு இது நல்லாவே வந்து பண்ணிருக்காங்க. ஸோ பில் டிசைன் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் டிஸ்பிளே. இங்க வந்து 6.53 இன்ச்சுக்கான AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. Full HD plus ரெசல்யூஷன் இருக்கு. ரெஃப்ரெஷிங் ரேட் 120 Hz வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே வந்து இருக்கு. ஸோ நமக்கு அவுட்டோர் பிரைட்னஸ் பார்க்கும்போது 1400 nits மேக்ஸிமம் போகும்னு சொல்லியிருக்காங்க. அவுட்டோருக்கு மேனேஜபிள், ரொம்ப சூப்பரா வந்து கிடையாது. நான் ஒரு உச்சி வெயில எல்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு டிஸ்பிளே விசிபிளா வந்து இல்ல. பட் அதை தாண்டி டிஸ்பிளேல பெரிய டிராபேக் இல்ல. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. செகண்டரி வெண்ட் கூட வந்திருக்கு. அண்ட் 300% வால்யூம் பூஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆடியோ கிளாரிட்டி நல்லாவே இருந்தது. டிஸ்பிளேயோட வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டரா இருந்தது. இது வந்து ஒரு பிளாட் டிஸ்பிளே தான், கர்வ் டிஸ்பிளே கிடையாது. அந்த 4 சைட்ல இருந்து கர்வ் ஆகிற மாதிரி அதுவுமே வந்து கிடையாது. ஒரு பிளாட் சூப்பரான டிஸ்பிளே தான். நிறைய பேருக்கு பிளாட் டிஸ்பிளே பிடிக்கும். அவங்களுக்குலாம் இந்த போன் ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டிஸ்பிளேல வந்து கிடைச்சது. பெரிய டிராபேக் வந்து கிடையாது. ஆடியோ குவாலிட்டி வைஸ் கூட பெட்டரா பண்ணியிருந்தாங்க. மல்டிமீடியாக்கு ரொம்ப ஒரு நல்ல டிஸ்பிளே. நெக்ஸ்ட் இந்த போனோட பர்ஃபார்மன்ஸ். F29ல இருந்து F31க்கு திரும்பவும் பர்ஃபார்மன்ஸ் பெருசா அப்கிரேட் ஆகல. அங்க ஸ்னாப்டிராகன் 6 Gen 1 இருந்தது. இங்க வந்து டிமென்சிட்டியோட 6300. பேருதான் வித்தியாசம். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே பர்ஃபார்மன்ஸ் தான். ஒரு 4.5 lakh அன்டூ ஸ்கோர்னு எடுத்துக்கலாம். இது வர போற பிரைஸ் பாயிண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான பர்ஃபார்மன்ஸ். பட் நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது டே டு டே யூசேஜுக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்காது. ரேம் மேனேஜ்மெண்ட் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவுக்கு ஓகே. ஹை கிராபிக்ஸ் கேம் கண்டிப்பா புஷ் பண்ணல. ஃப்ரேம் டிராப்ஸ் இருந்தது. ஹீட்டிங்குமே ஓரளவுக்கு இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு இன்டென்சிவான கேமர்ஸ்க்கோ இல்லை ரொம்ப மல்டி டாஸ்கிங் நிறைய ஆப்ஸ் வந்து யூஸ் பண்றவங்களுக்கோ செட் ஆகாது. நார்மலா நான் போன் யூஸ் பண்ணுவேன். அப்பப்ப சோஷியல் மீடியா இந்த மாதிரி யூசேஜுக்குலாம் இது ஓகேவான பர்ஃபார்மன்ஸ். பட் அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கணும். பட் ஆனால் கொடுக்கல. அது வந்து ஒரு டிராபேக் தான். நெக்ஸ்ட் இந்த போனோட கேமரா. எப்படி பர்ஃபார்மன்ஸ் சொல்லிக்காத மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் கேமராவுமே. ஓப்போவோட கேமரானா பெஸ்டா இருக்கும் நம்ம நினைப்போம். பட் அந்த மாதிரி இல்லை. இன்னொன்னுமே இந்த கேமரா மாடியூல் பாருங்களேன். பார்க்கறதுக்கு ஒரு 3 சென்சர், அட்லீஸ்ட் ஒரு 2 சென்சர் மாதிரியா தெரியுதுல ஒரு உருப்படியான சென்சர்னு.
பட் அப்படி கிடையாது. ஒரே ஒரு உருப்படியான சென்சர் 50 மெகா பிக்சல் பிரைமரி இருக்கு. இதுக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது போக இது என்ன சென்சர்ங்கிறது மென்ஷன் பண்ண கிடையாது. மேக்ஸிமம் இந்த ஆம்னி விஷனோட சென்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல், எல்லாமே டீசெண்டா இருந்தது. நைட் மோட் என்னால டெஸ்ட் பண்ண முடியல, பட் டே லைட்டு ஓகே மாதிரி தான் இருக்கு. ரொம்ப வந்து ஒரு அக்யூரேட்டான இமேஜ் கிடையாது. கலர் ரொம்ப பூஸ்ட் பண்ணுது. போர்ட்ரேட்ல எட்ஜஸ் வந்து கரெக்டா பண்ணல, கொஞ்சம் மிஸ்டேக் வந்திருக்கு. அப்டேட்ல சரி பண்றாங்களான்னு பார்ப்போம். பட் ஆனா கேமரா ரொம்ப ஒரு பெஸ்ட் கேமரா கிடையாது. அண்ட் 4K கூட ரெக்கார்ட் பண்ணிக்க முடியாது. ரீசன் உள்ள இருக்க ப்ராசர் தான். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா கேமரா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஆனா ஓப்போ பண்ணல. ஸோ ஒரு டீசன்ட் கேமரா, ஓரளவுக்கு டீடைல்ஸ் வந்து இருக்குது. பட் ரொம்ப ஒரு நல்ல கேமரா கிடையாது. அல்ட்ரா வைட் சென்சர் கிடையாது, அதுவுமே ஒரு டிராபேக். ஸோ கேமரா ஆவரேஜ் தான். ஸோ கேமராவே நல்லா இல்லை, ஃபியூச்சர்ஸ் மட்டும் என்ன அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி கேமராஸ்ல கொடுக்கல. நார்மலாக எல்லா ஃபோனில் இருக்கிற அந்த ஏஐ ரேசர் இந்த மாதிரி இருக்கு. மற்றபடி ஓகே. அது போக ஏஐ ஸ்டுடியோ இந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது ஆண்ட்ராய்ட் 15 பேஸ் பண்ணி கலர் OS 15 வந்திருக்கு. ப்ளோட்வேர் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஒரு சிலது வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. இன்னும் கொஞ்சம் கிளீனா வச்சாங்கன்னா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டரா வந்திருக்கும். 2 மேஜர் அப்டேட், 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்சும் கொடுத்துருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா போக போக நல்லா இருக்கும். ஸோ சாஃப்ட்வேர்ல நான் பெருசா கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். ஓரளவுக்கு நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே வந்திருந்தது ஒரு இனிஷியல் யூசேஜ்ல. ஸோ சாஃப்ட்வேர் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அப்டேட்ஸ்மே ஓரளவுக்கு ஓகே தான். அந்த ப்ளோட்வேரை மட்டும் கம்மி பண்ணனா இன்னும் கொஞ்சம் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஃபைனலா இந்த போனோட பேட்டரி 7000 mAh பேட்டரி இருக்கு. 80 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்திருக்கு. 7000 mAh இருக்கு அப்படின்னா நானும் இந்த போனை வந்து பார்த்தேன். நான் கொஞ்ச நேரம் தான் யூஸ் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் கேமிங்ஸ், கொஞ்சம் அவுட்டோர் வீடியோஸ், நார்மலான யூடியூப் வீடியோஸ் இந்த மாதிரி தான் பார்த்தேன். பட் சொல்லிக்கிற மாதிரி பேட்டரி வந்து இல்லை. நம்மளோட ரெகுலர் 5000 mAh எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுமோ அதே மாதிரி தான் இருந்தது. அதை விட கொஞ்சம் பெட்டர்னு கூட சொல்லலாம். ஓப்போவோட K13 பாத்தீங்கன்னா வேற லெவல் பேட்டரி லைஃப் இருந்தது. பட் இந்த போன் அந்த அளவுக்கு பெஸ்ட் வந்து கிடையாது. ஸோ பேட்டரி பேருக்கு 7000 mAh இருக்கு. பட் அந்த அளவுக்கு ஸ்டாண்ட் பை டைம் இருக்க மாதிரி இல்லை. மேபி இது டெமோ மோட் அப்படிங்கறதுனால அப்படி இருக்காங்கிறது எனக்கு ஒரு சின்ன இது. நீங்க இந்த போனை ஏதாவது யூஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. பேட்டரியுமே ஓகே தான். பட் 1 டே பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். 80 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. சார்ஜரும் பாக்ஸ்ல தராங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவ் தான். ஸோ ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது சேம் அதே 8GB ரேம், 128GB ஸ்டோரேஜ் தான் பேஸ் ரெண்டா இருக்கு. DDR4X UFS 2.2 தான். அதுலயுமே அப்கிரேட் வந்து கிடையாது. பிரைஸ்னு பார்க்கும்போது இந்த போன் ஒரு 23க்கு ஸ்டார்ட் ஆகும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நான் லான்ச்சுக்கு முன்னாடி ஸ்டோர் பண்ணனால எக்ஸாக்டான பிரைஸ் தெரியல. தெரிஞ்சதுன்னா பின் கமெண்ட்ல வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த போன் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா ஒர்த்துன்னு சொல்லிக்கிற மாதிரி ஓப்போ பெருசா ஒன்றும் பண்ணல. ஸோ எப்பவுமே அவங்களோட சீரிஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். பட் யூனிக்கா ஏதாவது 1-2 இந்த மேக்ரோ அந்த மாதிரிலாம் முன்னாடி கொடுத்துருந்தாங்க. இப்போ அதையுமே கட் பண்ணிட்டாங்க. ஸோ கம்ப்ளீட்டா இந்த போன் யார் ட்ரை பண்ணலாம்னா எனக்கு ஓப்போ போன் தான் வேணும். நான் ஆஃப்லைன்ல தான் வாங்க போறேன். என் பட்ஜெட் வந்து ஒரு 23 அப்படின்னா இந்த போனை எதுக்காக கன்சிடர் பண்ணலாம்னா பேட்டரி லைஃப் ஓகேவா வந்து இருக்கும். டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருந்தது. பில் குவாலிட்டி நல்லா இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப ஆவரேஜ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஓகேனா இந்த போனை கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எக்கச்சக்கமான நல்ல போன் வந்து இருக்கு. ஸோ அவ்வளவுதான் இந்த போன் பத்தி என்னோட ஒப்பீனியன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. பை.